இன்றைக்கி ரொம்ப ஈஸியாக அண்ட் டேஸ்டியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஆலு டிக்கி பார்க்க போகிறோம். அண்ட் இது கூட சர்வ் பண்ணுற இம்லி சட்னியும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆலு டிக்கி பண்ணுறதுக்கு வேக வச்ச உருளைக்கிழங்கு, அதுக்கு கூட ரெட் சில்லி பவுடர், டர்மரிக் பவுடர், அப்புறம் கொஞ்சம் கரம் மசாலா, க்ரீன் சில்லி, கொரியாண்டர் லீவ்ஸ், தேவையான அளவு உப்பு, கார்ன்ஸ்டார்ச், லாஸ்ட்டாக லெமன் ஜூஸ். எல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா இனி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். இனி இதெல்லாம் நம்ம பேட்டிஸாக ஷேப் பண்ணிடலாம். இந்த பேட்டிஸ் பண்ணும்போது கையில் நம்ம கொஞ்சம் ஆயில் க்ரீஸ் பண்ணிவிட்டு பண்ணால் இந்த உருளைக்கிழங்கு கையில் ஒட்டாமல் வரும். இப்போ இதை ஷாலோ ஃப்ரை பண்ணுற அளவுக்கு ஒரு பேனில் எண்ணெய் விட்டால் போதும். இனி எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா அந்த பேட்டிஸ் எல்லாம் இதில் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். ஆலு டிக்கி பண்ணும்போது நம்ம லோ ஃப்ளேமில் குக் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு லோ ஃப்ளேமில் இந்த சைடு ஒரு 10 மினிட்ஸ் குக் பண்ணலாம். இப்போ 10 நிமிஷத்துக்கு அப்புறமா இதை திருப்பி போடுறேன். இதெல்லாம் நம்ம திருப்பி போட்டதுக்கப்புறமா இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் அந்த சைடு குக் பண்ணணும். இந்த சைடும் 10 நிமிஷம் குக் ஆனதுக்கப்புறம் பார்த்தா இப்போ 2 சைடும் ரொம்ப ஈவனாக ஃப்ரை ஆகிருக்கு. அவ்வளோதான், இப்போ நம்மளோட ஆலு டிக்கி ரெடி. இது ரொம்பவே சிம்பிளான ரொம்ப டேஸ்டியான ஒரு பேட்டிஸ். இது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்டை ஷேர் பண்ணுங்கள். இதில் இருக்கிறது எல்லாமே நம்ம வீட்டில் இருக்கிற ஐட்டம்ஸ் தான். ஸோ ரொம்ப ஈஸியாக ட்ரை பண்ணலாம். பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்டை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இதுக்கு கூட சர்வ் பண்ணுறது ரெட் சட்னி சர்வ் பண்ணலாம், க்ரீன் சட்னி சர்வ் பண்ணலாம், அண்ட் கோகோனட் சட்னி கூட சர்வ் பண்ணலாம், இல்லை ப்ளைனாக சர்வ் பண்ணலாம். பட் நான் இன்றைக்கி இது இம்லி சட்னி கூட சர்வ் பண்ண போகிறேன். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த சட்னி. இந்த சட்னி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம புளி ஊற வைக்கணும். அதுக்கப்புறமா ஒரு 10 நிமிஷம் கழித்து அதோட தண்ணியெல்லாம் நம்ம வடித்து எடுத்துடலாம். இதுவும் ரொம்பவே சிம்பிளான ஒரு சட்னி தான். இது சிம்பிளாக இருந்தாலும் பட் டேஸ்ட் வந்து ரொம்ப அமேசிங்காக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு சட்னி. இந்த மாதிரி சாட் ஐட்டம்ஸ் கூடலாம் சர்வ் பண்ணுறதுக்கு இது சூப்பராக இருக்கும். இப்போது இந்த தண்ணியை நம்ம ஒரு பேனில் விட்டு கொதிக்க வைக்கணும். தண்ணி கொதிக்க ஆரம்பிக்கும்போது இதில் நம்ம கொஞ்சம் சுகர் சேர்க்கலாம். அப்புறம் கொஞ்சம் உப்பு, அடுத்ததில் கியூமின் பவுடர், அப்புறமா ரெட் சில்லி பவுடர், இதெல்லாம் சேர்த்து நல்லா கொதிக்க வைக்கணும். இது நல்லா கொதித்து இதோட கன்சிஸ்டன்சி ஒரு சாஸ் மாதிரி வரும். அது வரைக்கும் நம்ம இது கொதிக்க வைக்கணும். ஸோ லாஸ்ட்டாக இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 15 மினிட்ஸ் கிட்ட ஆகும்போது இந்த மாதிரி இது கொதித்து ஒரு டேமரிண்ட் சாஸ் மாதிரி ஆகும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஆலு டிக்கி வித் இம்லி சட்னி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்டை ஷேர் பண்ணுங்கள்.